ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமிரியா ராஜ்குட்டி. எல்லாருமே கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம தம்மையில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதில் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலோப்ஜாம் செய்ய போகலாம். சரி, இப்போ நம்ம வீடியோ போகலாம். இப்போ குலோப்ஜாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பால் காய வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு பக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டட் வாங்கியிருக்கேன்னா ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸ். சரி, எல்லாம் இந்த ரெட் கலர் தான் செஞ்சு பார்ப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா செய்ய போகிறேன். எனக்கு சத்மா குலோப்ஜாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அதில் பார்த்திங்கன்னா 100 வியூஸ்க்கு மேலே தாண்டவே இல்லை. எப்படின்னா ஒரு 116 வியூஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம குலோப்ஜாம் செய்ய போகலாம். தம்பிக்கு என்னன்னு தெரியல, செம்ம காது வலி வேறு. அப்பயும் நான் குலோப்ஜாம் செய்யறது தொடங்கிட்டேன். சரி, ஓகே, தம்பி தூங்குற நேரத்தில் நம்ம குலோப்ஜாம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா காலையில் பாவக்காய் குழம்பு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுத்துட்டு பாப்பாக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டேன். பாப்பாவும் பால்வாடி போயிட்டா. நான் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பால் தான் முக்கியமாக நம்மளுக்கு தேவை பிசைகிறதுக்கு. இப்போ இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ குலோப்ஜாம் பேக்கெட் வந்து பிரிச்சுக்கலாம். கத்தி ரொம்ப பழைய கத்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா கிழிக்கவே முடியல. ஏதோ ஓரளவுக்கு கிழிக்குது, பரவாயில்ல. ஒரு புது கத்தியாக வாங்கிடலாம். செம்ம வாசடிக்குது. குலோப்ஜாம் மாதிரி வாசடிக்குது. ஆனால் பொரிச்சா இன்னும் சூப்பராக வரும் நமக்கு. சரி, எப்படியோ ஒன்று அறுத்தா பறத்தா நம்ம கிழிச்சிடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா இது ஒரு குண்டா மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் போட்டு உருண்டை பிடிச்சி ஊற வைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். பிளேட்லலாம் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் எப்படின்னா வறட்டு போன மாதிரி ஆகிடும். குலோப்ஜாம் மாவு வந்துட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். இப்படி இந்த மாவை 2 பாக்கெட்டையும் நான் இதிலே கொட்டிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லை, காலியாகிடுச்சு. இப்போ இந்த 2 கவரையும் நம்ம வேஸ்டேஜ் பேக்கெட்டில் வந்து போட்டுடலாம். இப்போது இந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பதமாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காய வச்சு ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி விடாமல் தண்ணியும் விடலாம், பட் இருந்தாலும் பாலும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். பால் இது பண்ணும்போது அது ஒரு செம்ம லுக்காக, அது ஒரு பார்க்கவே கலர்ஃபுல்லாக வரும். இருந்தாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பக்குவமாக பார்த்திங்கன்னா பால் ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா உங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த கன்செப்டில் வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இது ஒரு பாகு காய்ச்சுற அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஊறிச்சுன்னா போதும். நல்லா உருண்டை பிடிக்க வரும். அப்போ தான் நல்லா உடையாமல் கொலன்னு போகாமல் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு பிளேட் போட்டு நான் பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்க போகிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பக்கம் இருக்கட்டும், நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு குலோப்ஜாம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரோ ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பேக்கெட் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ஜீரோ வேணுமோ, இல்லை நான் வெறும் ஜீரோவே சாப்பிடுவேன் குலோப்ஜாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம். அது என்ன தெரியுமா, சர்க்கரையில் கொஞ்சம் எறும்பு நிறையா இருந்ததுனால சின்ன சின்ன எறும்பு பார்த்திங்கன்னா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா சுகர் வந்து போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். இந்த மேலே இருக்க எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறேன். நான் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு கலர் தேவையான மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆஃபீஷ்னல் தான், நீங்கள் போட்டாலும் சரி போடலினாலும் சரி, ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா போடாமல் விட்டுருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இருந்தாலும் நான் கலருக்காக எனக்கு தேவைங்கனாலும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணி, ஏலக்காய் எடுத்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா 5 ரூபா ஏலக்காய் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இடித்து தான் போடுறேன். மிக்சியில் போட்டு அரைச்சனாக்கா தம்பி பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருவான், அதனால் நான் இடித்து போட்டுக்கிறேன். ஆனால் இதோட ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். இடித்து போட்டாலும் வாசமாக இருக்கும், பார்த்திங்கன்னா நான் அரைச்சி போட்டாலும் வாசமாக இருக்கும். என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, சரி இது அரைக்காட்டி என்ன அப்படின்ட்டு நான் இடிச்சுக்கிட்டேன் கவரோடையே. இப்போ பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட நம்ம ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஏலக்காய் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல்லே எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அதனால் பார்த்திங்கன்னா வாங்கி தரவே மாட்டாங்க. நான் குலோப்ஜாமுக்கோசரம் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லாவே கொதிக்குது. இது ஒரு கம்பி ஸ்டேஜுக்கு வரும்ல, அந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இது கொதிக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் வந்து முக்கியமாக ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ பார்த்திங்கன்னா சேர்த்து உருண்டை பிடிங்க, ஒட்டாமல் வரும். ஸ்லோ மீடியமில் வச்சு எண்ணெய் ஹீட் லைட்டாக தான் ஏறணும். எண்ணெய் கொஞ்சமாக தான் சூடு ஏறணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை போடணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க அனல் பறக்க வரும்ல எண்ணெய், அந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லாவே வராது, கருகிடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து போடுங்க. அந்த சூட்டில் இருந்து அது மேலே வரணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஸ்லோ மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்லோவிலே பார்த்திங்கன்னா நம்ம அதை போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும். பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், எண்ணெய்லாம் கொஞ்சம் அசம்பிள் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து போடுங்க. இப்போ நான் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுவாக தானாக மேலே வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் பண்ணால் தான் கொஞ்சம் அழகாக ப்ரௌன் நிறமாக வரும், இல்லைன்னா கருப்பாயிடும். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அதுவே இந்த மாதிரி வரணும். நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி புட்டல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கருப்பாகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் பொரிச்செடுக்கிற வரைக்குமே நம்மளுக்கு ஸ்லோ மீடியத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் போட்டுட்டாக்கா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க, இல்லைன்னா பிளாக் ஆகிடும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஜீரோவில் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம மீதி மாவையும் பொரித்து இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குலோப்ஜாமையே போண்டா மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு சின்னதாக வரும்னு தெரியாது, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பேக்கெட் மாவில் செய்கிறேன். பார்த்திங்கன்னா போண்டா மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் ஓரளவுக்கு வந்துருச்சு. இங்கே விழுந்துருக்கு, ஓரளவுக்கு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுறோம். இன்னொரு நாளைக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடலாமாலாம் இருக்குது. ஜீரோவில் போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யாருமே தயவுசெய்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நல்லா பார்த்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு பண்ணுங்கள். தெரியாமல் பண்ணி நான் இப்படி பண்ணிட்டேன்.
அது ஊர்னுமே குலோப்ஜாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக வரல, அதுதான் முக்கியம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாட்டிருக்குது. நான் இப்போ பாப்பா வரணுன்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. அதனால் இப்போ நம்ம குலோப்ஜாம் எடுத்து பாப்பாட்ட கொடுக்கலாம், அவளோட ரியாக்ஷன் பார்க்கலாம். நான் தான் குலோப்ஜாம்லேயே பெரிய பெரிய குலோப்ஜாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு குலோப்ஜாம் மட்டும் கருக்கிட்டேன். 0 கொஞ்சம் வச்சுக்கலாம். 0வா நான் ரொம்பவே சொதப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கான்னு மம்மிக்கிட்ட சொல்லணும், சரியா? உடைக்கும் போது பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஆனால் ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குதா? கோட்டு போய் கழுவாமலே சாப்பிட்றீங்க. பேட் கேர்ள். நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கா நிஜமா? அடுத்த டைம் அம்மா சொதப்பல் எல்லாம் செஞ்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாமினி ரியா ராஜ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்க்கலாம்.